வணக்கம் தமிழ் மக்களே. இங்கே மும்பையில் சோல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இது தானேயில் கோலிவாடாவில் இருக்க என் தோழியோட வீடு. இங்கே பாருங்கள், கீழே ஒரு ரூம் இருக்குது, ஸ்டெப்ஸு போய் அப்படியே மாடியில் வீடு இருக்குது. அவங்களே அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஆளுங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. என் தோழி வீடு இங்கே தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். என் தோழி முன்னாடி வர்றது வெக்கப்பட்டு பின்னாடி நிற்கிறாங்க, அப்புறம் வராங்களாம். இவங்களும் என்ன மாதிரி ஒரு டெய்லர் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிக்கோ மிஷின் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ரூமில் இந்த சைடு அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது தவிர கபோர்டில் பாருங்கள், அந்த டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த சைடு கீழே டாய்லெட் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், அவங்களுக்கு வேண்டிய இந்த லைனிங் துணியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அடுக்கி வச்சுருக்காங்க, இப்படி ஷோஃபாலே. அது தவிர இங்கேயும் துணி இருக்குது, இந்த இடத்துலையும் துணி இருக்குது. இங்கே இருக்க பாருங்கள் இந்த பெரிய மிஷின். இந்த மிஷின் தான் அவங்க டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பவர் மிஷினு. இந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறதால அவங்க கீழே வீடு வச்சுருக்காங்க. இங்கே ஃபிட்டிங் ரூம்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே மும்பையில் இந்த மாதிரி மெயினான இடத்த ஒரு ரூம் இருக்கிறது அவ்வளோ விலைங்க வாடகை. ஆனால் இவங்க சொந்த வீடுங்கிறதால 70 வருஷமாக இதே வீட்டில் தான் இருக்காங்க, இவங்க மாமியார் காலத்துலேருந்து. இதுக்கு மாடியிலையும் ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அது அப்புறமா அது இப்படி போகணும். நான் அங்கேயும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த மாதிரி சோல் வீடுங்களில் வெளியே இருந்து பார்க்க நமக்கு குறுகலாக இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை இருந்திருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த டூரை காமிக்கிறவங்களுக்கு. இங்கே எப்படியெல்லாம் அவங்க வீடு வச்சுருக்காங்க. இவங்க மராட்டி ஃபேமிலி தான் இவங்க. வாங்க மாடியில் போய் பார்க்கலாம். மாடிக்கு போனால் இங்கே சிலிண்ட்ரு, அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் அவங்களுக்கு வேண்டிய செருப்பு ஷெல்ஃப்லாம் வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய ரூம், கிச்சனு, பெட்ரூம் எல்லாம் ஒரே ரூம் தான். பாருங்கள் எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படி தான் சொல்ல தோணுது. மேலே சிமெண்ட் ஷீட் தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் வீடு. இந்த ஒரு ரூமில் தான் அவங்க 2 குழந்தைங்களோட அவங்க வசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு கேஸுக்கு, இந்த புறம் இது குளிக்க ரூம், அதாவது பாத்ரூம் இந்த சைடு இருக்குது. இங்கே தண்ணி வசதியும் இருக்குது. இந்த சைடு பூஜை ரூம் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஓரமாக இந்த சைடு ஷோஃபா உட்கார்றதுக்கு. இந்த இடத்துல வரும்பொழுது பார்த்தோம் இல்லையா மாடிப்படி, இங்கே பாருங்கள், இந்த கதவை இப்படி மூடிக்கலாம். நைட்டு இது லாக்காகவும் ஆகிடும். அப்படியே இந்த சைடு போய் நம்ம வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் போடும்போது மட்டும் இந்த கதவை மூடினா போதும், அதுக்கப்புறம் திறந்துக்கலாம். அப்புறம் ராத்திரிக்கு வேணும்னா தனியாக செப்பரேட்டாக இதை லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கதவை எடுத்து இது கூட போட்டு லாக் பண்ணிட்டா இந்த கேட்டு ஓப்பன். நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக. இந்த மாதிரி இந்த ஒரு ரூம் வாடகையை 5000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்களாம் இந்த ஏரியாவில். இவங்க பாருங்கள், கிச்சனில் அந்த ட்ராவில் எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே க்ளீனாக இருந்துச்சு. இவ்வளோண்டு வீட்டுக்குள்ளே இவ்வளோ சாமானை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சிங்க. அது தவிர இவங்களுக்கு பைக்கெல்லாம் நிறுத்துறதுக்கு அது தனி இடம் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கு, அங்கே பைக்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. என்னங்க, இந்த கிச்சன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உங்களுக்கு? அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் விருந்து, சூப்பரான டிப்பிக்கல் மராட்டி ஃபுட்டை சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதான் ஊர் சுத்த தான். அவங்க வீட்டில் இருந்து அப்படியே வெளியே வரேன். இந்த வீடியோ வேணால் ஒரு 2 செகண்ட் வேணால் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். எவ்வளவு பக்கத்தில்ங்க, 5 நிமிஷம் கூட இல்லைங்க அவங்க வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு. அவ்வளோ பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அப்படியெல்லாம் நாங்கள் போய்கிட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ஆனால் இவங்க வீடு பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, தெரியுது அவங்களுக்கு அந்த சைடு. அதுதாங்க ரயில்வே ஸ்டேஷன். இது தானே கோலிவாடாவில் இருக்க அந்த சோலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு வரோம். காலைல அவங்க வீட்டுக்கு போகணும். 12 மணிக்கு டீ சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கே கிளம்பிட்டோம். அப்படியே மார்க்கெட் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் போகிறோம். இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இவ்வளவு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால தான் அவங்களுக்கு வீடு சின்னதாக இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போக முடியல. அவங்க சொந்த வீடுங்கிறதால அங்கேயே அவங்களுக்கு பழக்கமும் ஆயிடுச்சு. பக்கத்தில் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த சைடு மேலே ஏறி போனால் அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நாங்கள் இந்த பிரிட்ஜு ஏறி அந்த பக்கம் இறங்கி கோவிலுக்கு போக போகிறோம். தானே இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வரேன். அதனால் நான் பார்த்த இடங்களில் நீங்களும் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இதை காமிக்கிறேன்.
என்ன மாதிரி இந்த சோல்குள்ளே போய் பார்க்கணுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே கோப்பீஸ்வர் அப்படிங்கிற சிவன் கோவில் இருக்குங்க. இது மிகவும் பழமையான சிவலிங்கமாக, இந்த சிவலிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய தோழியோட மாமியார் பார்த்துருக்காங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இருந்ததோடு இது வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு. இங்கே இருக்க நந்தி பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சிவலிங்கம் தான் இவ்வளவு பெரிய சிவலிங்கமாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எல்லாம் போகலாம். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே எல்லோரும் போய் தொட்டு வணங்குற மாதிரி தான் இந்த மூலவருடைய இந்த இடம் இருக்குது. இந்த ஊரில் அப்படி தான். நம்ம ஊரில் யாரும் உள்ளே போக மாட்டோம். இங்கே யார் வேணால் போகலாம், தொட்டு கும்பிடலாம், அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 11 மணி வரைக்கும், அதுக்கு மேலே கிடையாது. இதுக்குள்ளே போய் நம்ம வீடியோக்களும் எடுக்கலாம். இந்த சிவலிங்கம் தரிசனம் முடித்து நாங்கள் கோயிலுக்கு வெளியே வந்தோம். இந்த கோவில் பிரதோஷம் டயத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே மற்ற மூலவருக்கான சன்னதிகளும் இருக்குங்க. அதாவது சனீஸ்வர பகவானுக்கு, பைரவருக்கு, அப்படி தனித்தனி சன்னதிகள் இதுக்குள்ளேயே இருக்குது. நல்ல பெரிய கோவிலாக இருக்குது. மும்பையில் இந்த மாதிரி மெயினான இடத்த இவ்வளோ பெரிய கோயில்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம எதுக்கோ போகிறோம், இந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காரக்கூட இடம் இருக்காது. ஆனால் இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இருக்க அந்த சன்னதி இந்த சைடே பார்த்தாக்கா ஒரு பக்கத்தில் ராமர், சீதா இவங்களுக்கும் சன்னதி இருக்குது லக்ஷ்மணரோட. அப்படியே இந்த பக்கம் வரோம், வெளிப்பக்கமாக வரோம். இந்த இடத்துல இது ஒரு உள்பக்கமாக இருக்கிறது ஒரு அம்பே மாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவி, அவங்களுக்கான தனி சன்னதி இதுக்குள்ளேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு சனீஸ்வர பகவானுக்கு சன்னதி இருக்குது. ஒவ்வொரு பகவானுக்கும் அப்படியே சன்னதி இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சைடு ஒரு சிவலிங்கம். இப்படி முடிச்சுட்டு வெளிப்பக்கம் வந்துட்டோம். இந்த கோயிலோட முழு தோற்றம் பாருங்கள். விளக்கேற்றுற அந்த கம்பத்தூண்கள் அப்படி தான் இருக்குது. இங்கே நம்ம ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி. எல்லாம் முடிச்சுட்டு வெளிப்பக்கம் வந்துட்டோங்க. இங்கே ஒரு குளம் இருக்குது, தானே பாழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய குளத்தை சுற்றி குதிரை வண்டியெல்லாம் ஓடுதுங்க. நம்ம ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ஒட்டியே ஒரு பார்க் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த பார்க் இன்னும் திறக்கப்படாமலே இருக்குது. இதில் நிறைய படகு சவாரியும் போகுது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல இடம் இருக்குங்க. நிறைய மக்கள் வராங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு தானே எப்படி இருக்குன்னு? ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்த அந்த தோழி வீட்டுக்கு சரி இப்போயாவது போயிட்டு வர முடிஞ்சுதே. இதாங்க அந்த பார்க்கு. அந்த பார்க்குக்கு முன்னாடி தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அது இன்னும் திறக்கப்படலை. அது என்றைக்கு திறப்பாங்கன்னு தெரியாது. இவங்க தான் என்னுடைய தோழி, என்ன மாதிரியே ஒரு டைலர். பாருங்கள் இந்த இடம் எவ்வளவு பெரிய குளமாக இருக்குது. இந்த குளம் தானே பாழி அப்படின்னு சொல்கிறாங்க. பாழினா குளம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் அவங்க சொல்கிறது. ரொம்ப நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைம் இருக்கிறதால ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு கிளம்பிட்டோம். டைம் ஆக ஆக இதை சுற்றி நிறைய வண்ண விளக்குகளால் இது அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னங்க, என்னோடு சேர்ந்து நீங்களும் தானேயும் அப்படியே அந்த சோல் வீடுகளையும் சுற்றி பார்த்தீங்க இல்லையா? என்னுடைய தோழியோட வீட்டை ரொம்ப பிடிச்சிருந்ததா? இது மாதிரி மும்பையில் பல வீடுகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் வரும்போது வேறு ஒரு வீட்டை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதிருங்க.